ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சம்மூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது நெத்திலி மீன் குழம்பு. அதற்கான பொருட்கள்: நெத்திலி மீன், புளி, மல்லித்தூள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெந்தயம், ஜீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இது இத்தனையும் வச்சு நம்ம அரைச்சி தாம்மா செய்யணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், ஆனியன் ஒரு பாதி ஆனியன் வெட்டி வச்சது இதில் போட்டுக்கணுமா. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இதே நம்ம வாட்டர் ஊற்றி நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோமா. மல்லித்தூள், வெங்காயம், ஜீரகம் எல்லாம் போட்டு மசாலா அரைச்சாச்சுமா. இப்போ நம்ம ஆணத்தை கூட்டி வச்சுக்கிட்டு தான் நம்ம தாளிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுக்கிறோமா. ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சிக்கணும். கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். நமக்கு எவ்வளோ அதிகமாக தேவையான குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி ஊற போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா. இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சமாக இதில் போட்டுக்குவோம். அது மாதிரி 2 ஆனியன் அரிஞ்சு வச்சுக்கிறேன், இதில் கொஞ்சம் போட்டுக்குவோம். இதுக்கு தேங்காய் கரைக்கக்கூடாதுமா. இப்போ நம்ம கரைச்சி வச்சு குழம்ப தாளிச்சிருவோம்மா. இதை கரைக்கும் போது புளியும் உப்பு மாத்திரம் கரெக்டாக இருக்கணும். நான் ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் அளவு போட்டிருக்கிறேன். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ நம்ம வாயில் வச்சு பார்த்து புளிப்பு உப்பு இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணுமா. இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் ஒரு கடாய் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், நம்ம கருவேப்பிலை போட்டுக்கோமா. ஆனியன் போட்டுக்கோமா. நல்லா ஆனியன் ப்ரௌனிஷாக வரணுமா. இப்போ மிச்ச தக்காளி நம்ம ஏற்கனவே குழம்புல போட்டு கரைச்சது போக மிச்ச தக்காளி ஆனியன் தான் நான் இதில் போட்டிருக்கிறேன். டீஸ்பூன் சோம்பு, மிச்ச ஒரு பச்சை மிளகா, குழம்புல ஒரு மிளகா போட்டுட்டோம். நம்ம இந்த ஆயிலில் ஒரு பச்சை மிளகா போடணும். ஜீரகம் இதெல்லாம் நம்ம அரைச்சி செய்கிறதுனால இந்த குழம்பு ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்குமா. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான்மா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சுமா. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதில் ஊற்றிடணுமா. இப்போ நம்ம இதை மூடி அப்படியே வச்சிடணுமா. இப்போ நம்ம மீன் போடக்கூடாது. இது மசாலா வாடையெல்லாம் போய் கொதித்த பிறகு தான் நம்ம ஒரு 15 நிமிஷம் சென்று நம்ம மீனை போடுவோமா. அது வரைக்கும் நம்ம மூடி வைப்போம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இப்போ குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நல்ல அருமையான மணம். நம்ம ஃபஸ்ட்டு மீனை போட்டுட்டோம்னா இந்த மீன் உடஞ்சி துண்டு துண்டாக போயிடுமா. அதனால் நம்ம 15 நிமிஷம் கொதித்த பிறகு தான் நம்ம இந்த மீனை நம்ம போடணும். இப்போ இந்த மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோமா. இதை நம்ம இப்போ இதில் போட்டுரும். இப்போ இந்த மீனை போட்டு 10 நிமிஷத்தில் நம்ம அடைக்கணுமா. ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா மீன் குழம்பு ஒன்றா போயிடும். இப்போ நம்ம மீனை போட்டு 10 நிமிஷம் ஆச்சுமா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்மா. நல்லா மீன் போட்டு கொதித்து குழம்பு செட் ஆகிடுச்சுமா. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துருவோம்மா. இப்போ ருசியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுமா. இதை செஞ்சு பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.